அனைவருக்கும் வணக்கம். ஜமா படத்தின் மூலமாக கவனத்தை ஈர்த்த இயக்குனர் பாரி இளவழகன் எழுதி நடித்து பரிதாபங்கள் கோபி, ரோஜா, சேத்தன் உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளம் நடித்து வெளிவந்திருக்கிற படம் அன்பே டயானா. அதுனா அன்பே டயானா. ஜமா படத்தில் திருவண்ணாமலை வட்டார வழக்கு பேசி அந்த மக்களுடைய வாழ்வியலை காட்டி கூத்துக்கலைஞர்கள் படக்கூடிய அவமானங்களையும் அதுக்குள்ள கூடிய ஏற்றத்தாழ்வுகளையும் அதன் மூலமாக சில சமூக நீதி கருத்துக்களையும் கருத்தாக சொன்னார். அதெல்லாம் யாருக்கும் புரியலை, கருத்து சொன்னால் அந்த மக்கள் பார்க்க மாட்டான் அப்படின்னு தர லோக்கலுக்கு இறங்கி சென்னையில் பெரம்பூரில் வாழக்கூடிய மக்களுடைய ஒரு வாழ்வியலை, அதில் ஒரு ஆங்கிலோ இண்டியன், அதில் ஒரு பெங்களூரு பாபா, அதில் ஒரு தெலுங்கு பேசக்கூடிய குடும்பம், இப்படி சொல்லி ராவான ஒரு லவ் ஸ்டோரியை பண்ணியிருக்காரு அப்படின்னு போய் தேட்டரில் உட்கார்ந்தா ஒட்டுமொத்தமாக ட்ரெயிலரில் பார்த்து நினச்சி போன எல்லா பிம்பங்களையும் உடைச்சிருக்காரு. ஒரு எழுத்தாளராக, ஒரு இயக்குனராக, ஒரு படைப்பாளியாக உண்மையிலே பாரி இளவழகன் இந்த அன்பே டயானா படத்தின் மூலமாக மீண்டும் ஒரு வெற்றியை சாத்தியப்படுத்தியிருக்காரு. உண்மையிலே இந்த படத்தை எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் சரி ஒரு ஃபன்னாக இருக்கும் போது இருக்கு. ஏன்னா பரிதாபங்கள் கோபி இருக்காரு, நிச்சயமாக ஒரு ஃபன்னுக்கு ஒரு கேரண்டி இருக்கும். பாரி இளவழகனுடைய நடிப்பு இயக்கம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அப்புறம் ரோஜா, சேத்தன், செல்முருகன் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் போய் உட்கார்ந்தா இந்த படம் மொத்தமாக சொல்ல வந்த கதை அப்படி என்ன அப்படின்னா, சென்னை பெரம்பூரில் ஒரு தெலுங்கு பேசுகிற குடும்பம். அம்மா ரோஜா, அப்பா சேத்தன். அவருக்கு ஒரு காது கேட்காது, காது வைக்கிற மிஷின் மாட்டியிருப்பார். அவருக்கு 2 பசங்க. ஒரு பையன் ஸ்ட்ரிக்டாக அம்மா சொல்கிறத கேட்டு அம்மா பிள்ளையாக வளருவான். இன்னொருத்த தன்னுடைய வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்து கொள்ளும் அப்படின்னு தன் விருப்பப்படி வாழக்கூடிய கதாநாயகனாக பாரி இளவழகன். இந்த பக்கம் அம்மா எப்படிப்பட்ட அம்மா அப்படின்னா, சாதி, மதம், கட்டுக்கோப்பு, தன்னுடைய பாரம்பரியம் இதெல்லாம் காப்பாற்ற துடிக்கிற தெலுங்கு பற்று கொண்ட, சாதி பற்று கொண்ட, அதுக்குள்ள மதப்பற்று கொண்ட ஒரு மாதிரியான ராவான ஒரு அம்மா. அப்பா கொஞ்சம் லிபரலான, நட்போடு பழகக்கூடிய அப்பா. அம்மாவை பார்த்து பயப்படக்கூடிய கும்பம். ஏன்னா அம்மா தான் நீங்க சம்பளத்தில் நான் வாழலான்னு சொல்லி மாவு விற்று அவங்க தன் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு அம்மா கேரக்டர். இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே இந்து ஃபேமிலி, தெலுங்கு ஃபேமிலி, அங்கே கிறிஸ்டியன் ஃபேமிலி, ஆங்கிலோ இண்டியன். கல்ச்சரே டோட்டலாக டிஃப்ரெண்ட். இந்த 2 பேரும் காதலிச்சா கட்டுக்கோப்பாக சாதி மதம் தான் முக்கியம், நம்ம லவ் பண்ணு, ஆனால் நம்ம சாதியில் லவ் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மாவுடைய பையன் லிபரலான, ஃப்ரீடமான, வீட்டுக்குள்ளே ஒயின் கிளாஸை வச்சு சியர்ஸ் அடித்து பீஃப் சாப்பிட்டு போர்க் சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்து பெண்ணை காதலிச்சா என்ன ஆகும், அதுவும் மாடர்னான ஒரு பொண்ணை காதலிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மொத்த கதை. அதாவது ராவா கிராமத்தில் நடக்கக்கூடிய சாதி அடக்குமுறை குறித்து, ஒடுக்குமுறை குறித்து நிறைய படங்கள் வந்திருக்கு. கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆதிக்க சாதி, ஒரு ஒரு ஒடுக்கப்படுகிற சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணு, இல்லை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த பையன், ஒரு ஆதிக்க சாதி பையன். அந்த காதல் படங்கள், காதல் அப்படிங்கிற படமே வந்துச்சு நம்ம பாலாஜி சக்தியுடைய. அப்படி எத்தனையோ படங்களை பார்த்துட்டோம். ஆனால் இந்த படம் ஃபன்னாக வச்சு ஆப்பை எடுத்து அப்படியே சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னதான் நாம் ஒரே சாதிக்குள்ள பொண்ணு பார்த்து, ஒரே சாதிக்குள்ள பையனை பார்த்து 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 கல்யாணம் பண்ணி வச்சாலும் அங்கே கேஸ்ட் முக்கியம் இல்லை, கேரக்டர் தான் முக்கியம். கேரக்டர் சரியில்லைன்னா அங்கே கேஸ்ட் காப்பாற்றாது என்பதை, அதாவது வலிக்கும், ஆனால் வலிக்காத மாதிரி தான் தேட்டரில் உட்காந்துருக்கணும். யாருக்கு வலிக்கும்னா சாதியவாதிகளுக்கு வலிக்கும், சாதியை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கு வலிக்கும், சாதி தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் வலிக்கும். ஆனால் வலியே தெரியாத அளவுக்கு மருந்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும், அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். எடுத்த உடனே அது சொல்லியிருந்தா என்னையா அது சாதிக்கிற படம் எடுத்துருக்கியா, ஏன் இப்போ ஒரே சாதிக்குள்ள பொண்ணு கட்டக்கூடாதா, ஒரே சாதிக்குள்ள மாப்பிள்ளை பார்க்கக்கூடாதா அப்படின்னு கதைக்குவாங்க. படத்துக்கு இதுக்குள்ளே எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஏற்கனவே படத்துக்கு தேட்டர் கிடைக்கல, இன்னும் 1 வாரங்களுக்குள்ளே தேட்டருக்கு கிடைக்காத சொல்லி தள்ளப்படுன்னு சொல்லி டேரக்டர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 1 வாரத்துக்குள்ளே படம் ஓடினாதான் உண்டு. அப்போது அதெல்லாம் சொல்லலை, பிரச்சார நெடியே இல்லை. சாதிங்கிற வார்த்தை கூட படத்தை பெருசாக பேசப்படலை. ஒரே ஒரு இடத்துல அந்த அம்மா சொல்லுவாங்க, அதாவது ரோஜா, நான் ஏன் சாதியவாதியாக இருக்கேன், நான் ஏன் நம்ம ஆளுக்குன்னு கேட்குறேன், ஏன்னு தெரியுமா, நீங்கள்லாம் உங்கள் அப்பா குடிச்சு கூத்தடிச்சு சீட்டு விளையாண்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு, இப்போ கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்காரு, ஆனால் நான் தான் கஷ்டப்பட்டு இந்த மாவு கடையை போட்டு பண்ணேன். அன்றைக்கி நான் நடுத்தரில் நிற்கும் போது மாவு கடை எனக்கு வச்சு கொடுத்தது நம்ம ஆளுக்கு தான், அதனால தான் நான் பற்றோடு இருக்கேன்னு சொல்லி அவங்க எதுக்காக தன் சாதியை காப்பாற்ற துடிக்கிறாங்க, தன் சாதி மீது பற்றோடு இருக்காங்க, ஏன் நம்ம ஆளுங்க மணவாடுன்னு நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு, மனுஷின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணத்தை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அப்போது பாரி இளவழகன் கேட்பார், கடை வடிச்சது கொடுத்தது நம்ம ஆள், உன் கடையில் மாவு வாங்கினது பூரா நம்ம ஆளுன்னு கேட்பார். அந்த ஒற்றை வார்த்தையில் சுக்கு சுக்காக உடைக்கப்பட்டிருக்கு. அதாவது
இங்கே சாதிக்கு பின்னாடி போகிற யாருமே ஒரே சாதி தயாரித்த உடையை தான் உடுத்துவேன், என் சாதிக்காரன் நெய்த பாயில் தான் படுப்பேன், என் சாதிக்காரன் வந்து எனக்கு அறுவை சிகிச்சைக்கு ரத்தம் கொடுத்தா தான் நான் ஏற்றுவேன், என் சாதி டாக்டர் நெஞ்ச பிளந்தா தான் நான் பைபாஸ் சர்ஜரி பண்ணுவேன், என் சாதிக்காரன் ஊசி போட்ட தான் ஃபீவருக்கு கூட நான் பேரஸ்டமாலை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படி சொன்னால் மறுகையாக தான். அப்போ இங்கே எல்லாரும் ஒன்று மண்ணா தான் வாழ முடியும் அப்படிங்கிறத அந்த ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக. கடை வச்சது கொடுத்தது நம்ம ஆளுக தான், ஆனால் கடையில் மாவு வாங்கினது பூரா நம்ம ஆளுகளான்னு கேட்பாப்புல. முடிஞ்சு கதை. திருவண்ணாமலை வட்டார வழக்கு பேசி ஜமா படத்தில் வந்து ஒரு சிறந்த இயக்குனராகவும் நடிகராகவும் உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தி, அழுகையை வெளிப்படுத்தி, நகைச்சுவை வெளிப்படுத்தி, ஆட்டத்தை வெளிப்படுத்தி, கூத்தை வெளிப்படுத்தி சிறந்த ஒரு நடிகராக தன்னை காட்டிக்கொண்ட பாரி இளவழகன் இந்த படத்தில் பெரம்பூர் வட்டார வழக்கு பேசி, சென்னையினுடைய வட்டார வழக்கு பேசி, சென்னையினோட வட்டார வழக்கு மட்டும் பேசுனது பத்தாது, கோபியை வந்து பெங்களூர் பாபா கரெக்டில் எப்பா ஆங்கிலோ இண்டை பற்றி எனக்கு தெரியாதே இல்லைப்பா அப்படின்னு. என்ன தெரியாதே இல்லைன்னா ஆங்கிலோ இண்டை பற்றி எனக்கு தெரியாதே இல்லைப்பான்னு அந்த பெங்களூர் பாபாங்கிற கதாபாத்திரத்துக்கு பரிதாபங்கள் கோபியை அப்படியே வடிவமைச்சிருக்காரு. நான் கூட அந்த முதல் காட்சியில் கோபி வந்து பெங்களூர் பேசும்போது, அந்த பெங்களூர் வட்டார வழக்கு பேசும்போது என்ன அது ஒட்டாத மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த டைட்டில் கார்டு போடும்போது அவர் தான் படத்துடைய கதையை சொல்லுவார், கேரக்டர் சொல்லுவார், கோபியோட வாய்ஸ் தான் ஆரம்பிக்கும். அப்போ அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு, எதுக்கு வம்படியாக ஒன்று திணிச்சிருக்காங்களே, இவர் சிவகங்கைக்காரர், அந்த வட்டார வழக்கு தான் பெரும்பாலும் அவருடைய யூடியூப் சேனலில் பேசுவாங்க. அது மாதிரி காமன் தமிழ் பேசிக்கலாம், இல்லை சென்னை ஸ்லாங் ஒன்று இருக்குது அதையாவது பேச வைக்கலாம். பெங்களூர் பாபான்னு ஒரு கேரக்டர் கொடுத்து பெங்களூர் தமிழை பேச வைக்கணுமா, ஒட்டாத மாதிரி இருக்குன்னு பார்த்தா அடுத்தடுத்த காட்சிகள் நகரும் பொழுது உண்மையிலே கோவி வந்து ஒரு மதுரைக்கு தென் மாவட்டத்துக்காரரு யூடியூப் சேனலில் இப்படிலாம் பேசுவார் அப்படின்னு நம்ப முடியாதுக்கு ஒரு பெங்களூர் பையன், அது பக்கா பெங்களூரில் வளர்ந்த பையன் எப்படி பேசுவான் அப்படிங்கிறது போலவே உண்மையில் அந்த கதாபாத்திரம் ஒன்றி அவரை வேலையும் வாங்கியிருக்காரு. கோபியினுடைய நடிப்பு மிகச்சிறப்பான நடிப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி தமிழ் சினிமாவில் வந்து நகைச்சுவை நடிகர்களுடைய இருப்பு குறைவாயிருச்சு. ஏன்னா நகைச்சுவை நடிக்க வந்த எல்லாருமே கதை நாயகர்களாக மாறி, சகோதரர் சூர்யா இருக்கட்டும், நம்ம சந்தானமாக இருக்கட்டும், யோகி பாபா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கதை நாயகர்களாக போயிட்டாங்க, ஹீரோ மெட்டீரியலாக போயிட்டாங்க. அப்போ இந்த நகைச்சுவை நாயகனுக்கான இருப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. ஒரு பக்கம் விவேக் ஐயா இல்லாமல் போயிட்டார், வடிவேல் அண்ணன் ஒரு பக்கம் வந்து அவரும் வந்து ஹீரோ மெட்டீரியலாக மாறி கதை நாயகனாக தான் பண்ணுறாரு. அப்போ இந்த நகைச்சுவை பாத்திரங்கள் ரொம்ப குறைஞ்சிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு பக்கம் சுதாகர், ஒரு பக்கம் கோபி, ஒரு பக்கம் டிராவிட், இந்த யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய இவர்கள் தான் இன்னொரு 10-15 ஆண்டுகளுக்கு தமிழ் சினிமாவுடைய நகைச்சுவை கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க போகிறாங்க, எல்லாரையும் சிரிக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படமே ஒரு சான்று. இந்த தெலுங்கு படமாக பார்த்து பார்த்து தெலுங்கு டைலாக் புரிஞ்சிச்சா, இல்லை இந்த படத்தில் தெலுங்கு புரிகிற மாதிரி பேசியிருக்காங்களான்னு தெரியல. படத்தில் வந்து சேத்தன் கதாபாத்திரமாக இருக்கட்டும், ரோஜா கதாபாத்திரமாக இருக்கட்டும் தெலுங்கு பேசுது. ஆனால் சேத்தன் சொல்வார், எனக்கு தெலுங்கு படிக்க தெரியாது ஆடும்பாரு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான தெலுங்குகளுக்கு வந்து தெலுங்கு படிக்க தெரியாது, ஆனால் தெலுங்கு வந்து தெலுங்கு மாதிரி பேசுவாங்க. இது ஆந்திராக்காரன் எதுவும் தெலுங்குலாம் ஏற்றுக்க மாட்டாங்க, தெலுங்காவும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க ஒரு தெலுங்கு, சில இப்போ வந்து பெங்களூர் தமிழ் மாதிரி இது சென்னை தெலுங்கு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு இருக்குது. அது தமிழ்நாடுகளில் பெரும்பாலான தெலுங்குகள் பேசக்கூடிய தெலுங்கு வந்து அவங்க ஆந்திராக்காரங்க தெலுங்காவே ஏற்றுக்க மாட்டாங்க. இது பட்லர் தெலுங்குயா, பட்லர் இங்கிலீஷ் மாதிரி பட்லர் தெலுங்கு இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அது மாதிரி இந்த தெலுங்கு பேசியிருக்காங்க. அதை வந்து புரிகிற அளவுக்கு தான் தமிழும் தெலுங்கும் கலந்து பேசுகிற மாதிரியான கதாபாத்திரம் எல்லா கேரக்டர்ஸும் அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. படத்தினுடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னா சேத்தன். உண்மையிலே விடுதலை படத்தில் ஒரு ராவான கிட்டத்தட்ட வில்லன் கதாபாத்திரம் அவர் தான். அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தையும் சேத்தனால் பண்ண முடியும். அப்படியே தலைகீழாக மாறி ஒரு காது கேளாத ஒரு அப்பா, மிஷின் மாட்டம் தான் கேட்கும், சரக்கடிச்சா மட்டும்தான் அவருக்கு வீரம் வரும், சரக்கடிக்கலாம் அவருக்கு வந்து வீரம் வராது. யார் அம்மாவிட்ட வீரம் வரும். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். அது வந்து ரோஜாவுக்கும் அவருக்குமான ஒரு சின்ன காதல் காட்சியாக இருக்கட்டும், அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் லவ் பண்ணுற விடுறா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், பையனுக்காக வந்து சரக்கடிக்காமலே வந்து தன் மனைவியை எடுத்து கேள்வி கேட்குற காட்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரூமில் போய் ஐயோ எப்படியோ பேசிவிட்டேன்டா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதா இருக்கட்டும், அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இறுதி வரைக்கும் கதாபாத்திரத்துக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதுதான் ஒரு இயக்குனருடைய எழுத்தில் இருக்குது. கோபிக்கும் ஒரு மெயின் கேரக்டரு, அதுக்கு இணையாக சேத்தன் போயிட்டுருக்காரு, அதுக்கு இணையாக ரோஜா போயிட்டுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு கதாபாத்திரம். பொதுவாக விவேக் அவர்கள் மரணித்த பிறகு செல்முருகன் அவர்கள் தமிழ் சினிமாவில் பயன்படுத்தப்படலை. அது என்ன காரணத்துக்காக பயன்படுத்துவது இல்லை, மிகச்சிறந்த ஒரு நடிகர், மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகன். அவர் வந்து பல படங்களில் பயன்படுத்தப்படணும். கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக அவர் பெருசாக பயன்படுத்தப்படலை, ஆனால் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்காரு. செல்முருகன் வருகிற காட்சிகள் எல்லாமே வந்து விவேக்கை நம்ம மிஸ் பண்ணுறோம், விவேக் அவர்கள் வந்து மிஸ் பண்ணுறோம். ஆனால் அவர் இவருடைய சிஷியன், விவேக் அவருடைய சிஷியன் என்பதை இந்த படத்தில் நிரூபிச்சிருக்காரு. ஒரு மாமனார் கதாபாத்திரத்தில், ஒரு தெலுங்கு மாமனார் கதாபாத்திரத்தில் மிகச்சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காரு. அதே போல் ரோஜா அவர்கள்
நீண்ட காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க இயல்பில் அவங்க தெலுங்கு கதாபாத்திரம் அதை போல்டாக பண்ணியிருக்காங்க. இவங்களை வச்சு ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ஒரு சாதியை பற்றுக்கொண்ட தன் சாதியை காப்பாற்றணும், தன் சாதி தான் முக்கியம், நம்ம ஆளுக்கு தான் முக்கியம்னு இருக்கக்கூடிய கதாபாத்திரம் கிளைமாக்ஸில் அப்படியே தலைகீழாக மாறுது. அது மாறுவதற்கான அந்த ஜஸ்டிஃபிகேஷனை வந்து சரியாக கொடுத்துருக்காரு இயக்குனர் பாரி. கதாநாயகி அப்படின்னாலே தமிழ் சினிமாக்களில் வந்து தொட்டு தொடாமல் பட்டும் படாமல் ஒரு பிக்கிள் மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா கதை நாயகனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும், கதை நாயகிக்கு இங்கே வந்து முக்கியத்துவமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சினிமாவில் கதை நாயகி ரம்யா ரங்கநாதனுக்கு ஈக்குவலான முக்கியத்துவம், அதாவது பாரி இளவழகுக்கு இந்த படத்தில் என்ன முக்கியத்துவம் இருக்கோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத அப்படி ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டரை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத கேரக்டர் ஹீரோயினாக ரம்யா வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. மிகச்சிறப்பாக ஒரு ஆங்கிலோ இந்தியன் கதாபாத்திரத்தை எடுத்து கொஞ்சம் ஆங்கிலமும் தமிழும் பேசணும், ஆங்கிலமில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும். அது வந்து ஒரு கோபக்கார பெண், ஒரு சின்ன பொண்ணு தான். ஆனால் வந்து தன்னுடைய சுயமரியாதைக்கு தன்னை பற்றி வந்து ஒரு அவங்கள வந்து அழுத்துனா அவங்கள வந்து அசாசினேட் பண்ணால் அவங்களுக்கு வந்து சீரிட்டு வருவாங்க யாராக இருந்தாலும். அப்படி மாதிரி தன் அப்பாவோ இல்லை அம்மாவோ காதலனோ மாமனாரோ யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை மிகச்சிறப்பாக ரம்யா ரங்கநாதன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து ஒரு படத்தை வந்து ஒரு கேரக்டர் வெற்றி பெறும்போது தான் அந்த படம் வந்து வெற்றி பெறும். இந்த படத்தை கோபியோட கேரக்டராக இருக்கட்டும், சேத்தனோட கேரக்டராக இருக்கட்டும், ரோஜாவோட கேரக்டராக இருக்கட்டும், செல்முருகனோட கேரக்டராக இருக்கட்டும், ஹீரோயினோட கேரக்டராக இருக்கட்டும், எல்லா கேரக்டரும் அழுத்தமாக வெற்றி பெற்றிருக்கு. ஒரு படம் பார்த்து வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த கேரக்டரை யோசிக்க முடியுது. இந்த கேரக்டர் பேர் மேஜிக். அந்த மேஜிக்ங்கிற கேரக்டர் வந்து நமக்கு நிற்கிது அப்படின்னா அந்த படம் வெற்றி பெறுன்னு அர்த்தம். நீண்ட காலத்திற்கு பிறகு சாதிய சிந்தனைக்கு எதிரான ஒரு படம், ஆனால் யாரையும் காயப்படுத்தலை, கருத்து திணிப்பு கிடையாது, பிரச்சார நெறி கிடையாது, மனதை வருடுவது போல. ஆனால் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிருக்குது இந்த அன்பே டயானா. அன்பே டயானா அப்படிங்கிற அந்த தலைப்பிலேயே டயானானா உங்களுக்கு தெரியும், ஒரு வெள்ளைக்கார பெண்ணை ஒருத்தன் லவ் பண்ணுறாங்க அளவுக்கு படம். அப்போ அந்த தலைப்பிலே வந்து கதை சொல்லியிருக்காரு பாரி இளவழகன். உண்மையிலே தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராகவும் ஒரு இயக்குனராகவும் பாரி இளவழகன் இருப்பார் என்பதற்கு இந்த படம் ஒரு சான்று. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ